உங்களுக்கு தெரியும், நம்ம இன்னைக்கு கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளக்கவி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதற்காக நம்ம போகிறோம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 100 குடும்பங்கள் ஒரு 400 வருஷமா அங்கிருந்து உருவாகி இப்போ ஒரு 100 குடும்பங்களா அங்க இருக்காங்க. நம்ம ஏற்கனவே தமிழக அரசினுடைய வழிகாட்டுதல் பேர்ல நிறைய உட்கட்டமைப்பு வசதிகள், குறிப்பா பள்ளி, அங்கன்வாடி, சாலை வசதி, இப்போ கடந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இல்லம் தேடி ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தூரமா குதிரைகள் மூலமா ரேஷன் பொருட்களை கொண்டு சென்று முதன் முறையா அவங்களோட இருப்பிடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருக்கோம். கூடுதலா அவங்களுடைய சாலை வசதி அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. ஸோ அதுல நம்ம இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடிங்கிறத ஏற்கனவே பண்ணிட்டு இப்போ ஒரு சாலை மற்றும் ஒரு உயர்மட்ட பாலத்தோட சேர்ந்து ஒரு 7 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு அறிவிச்சு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்கும் குறிப்பா அந்த பிரான்ச்ல இருந்து இன்னொரு 8 கிலோமீட்டருக்கும் சாலை போட வேண்டியிருக்கு. ஸோ அதுல வனத்துறையோட கட்டுப்பாட்டின் கீழே வர்றதுனால நம்ம சுமார் ஒரு 12 ஹெக்டேர் பொது பயன்பாட்டிற்காக எடுப்பது தொடர்பாகவும் ஆய்வு செய்வதற்காக இன்னைக்கு நம்ம வனத்துறையோடு சேர்ந்தும் இன்னைக்கு ஆய்வுக்கு போறோம்.